வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் இந்த செய்தி என்ன அந்த செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி சொல்றாங்க, என்ன செய்தி வர இருக்கிறது, என்ன செய்தி உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து எனக்கு ஒரு அறிவுரை வேணும், எனக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்தி வேணும், நான் ஒன்று விஷயம் ஒரு மனசில் நினச்சிருக்கேன், அதை நான் ஆரம்பிக்கலாமா, எனக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, இந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு விடுவு காலம் பிறக்குமா அப்படிங்கிற எவ்வளவு கேள்விகளோடு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவர்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி. ஸோ இந்த செய்தி உங்களுக்கானது. இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இந்த செய்தி உங்களுக்கானது. என்ன அந்த செய்தி பார்க்கலாம். ஓகே, 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. முதல் செய்தி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறாங்க. என்ன இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் கவுண்டர் பார்ட் செய்திகள் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து வர்றது ரொம்ப அபூர்வம். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அபூர்வம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கவுண்டர் பார்ட் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் இந்த பக்கம் கை தட்டினேன்னா அவங்களும் எனக்கு கை தட்டுறாங்களே, நல்ல ஒரு பொருத்தமாக இருக்க. நான் போய் இந்த மாதிரி பரீட்சை எழுதினேன், பாஸ் ஆயிடுவேனா, பாஸ் ஆயிடுவீங்க. நான் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தில் இப்போ இறங்கி இருக்கேன், இதை செய்யலான்னு இருக்கேன், கை கூடுமா, கை கூடும். கவுண்டர் பார்ட்னா நான் நல்ல பொருத்தம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருக்கிற வீடை புதுப்பிக்க போகிறேன், நல்லா இருக்கா, இப்போ நான் ஆரம்பிக்கலாமா, நல்லா இருக்கு, ஆரம்பிக்கலாம். வாகனம் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், போய் விசாரித்த இடத்துல வாங்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க, வாங்கலாமா, கைகூடி வரும். உங்களுக்கு பிடித்தபடியே வாகனம் அமையும், பிடித்தபடியே வீடு அமையும், பிடித்தபடியே உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் உங்களோட மேனேஜர்ஸ் அல்லது ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்க, ஆனால் எந்த பதவியிலும் இல்லை, ஆனால் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்க, அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறது, கை கொடுக்கறது, அவர்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது, நல்ல நட்பு, பிள்ளைகள் உங்களோட நல்ல பாசமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் நல்ல ஒரு கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் வர்றது மிகவும் அபூர்வம் டெரோல. கவுண்டர் பார்ட். சரி, வேறு என்ன செய்தி? இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு என்ன அந்த செய்தி? இந்த செய்தி உங்களுக்கானது. நம்ம இப்போ தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம், நான் ஆரம்பிக்கலாமா, நான் பரீட்சை எழுத போகிறேன், செய்யலாமா, பரீட்சை எழுதிட்டேன், பாஸ் ஆயிடுவேனா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கு நல்ல பதில்களை 2 செய்திகளும் கொடுத்துருக்குறாங்க. 3வது செய்தி ஹாய் பிரிஸ்தஸ். அதே தான், குறிப்பிட்டவர்கள் வந்து எப்படி சொல்கிறது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இங்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஏதேனும் வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றாமல் வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வையுங்கள். உங்களுக்குள்ள ஏதேனும் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கும் குழப்பத்துக்கும் பதிலும் உங்களுடைய ஆழமான இதயத்திற்குள் இருக்கிறது. அது போய் யாருக்கிட்டையும் தயவு செய்து போய் கேட்காதீங்க, யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்துக்காதீங்க. பதில் கிடைக்காது. உங்களை இன்னும் தான் விடுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் தான் உங்களை கொண்டு போய் விடுவாங்க. உங்களுடைய உள் உணர்வை அமைதியாக தியானம் அப்படிங்கிற ஒரு மாதிரி உட்காந்து தியானம் பண்ணி அந்த கேள்வியை கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பதில்கள் கிடைக்கும். குழப்பங்கள் இருந்தாலும் கூட அந்த குழப்பத்திற்கான முடிவுகளும் அமையும், கிடைக்கும். எதற்காக இவர்களுக்கு ஹாய் பிரிஸ்தஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு ஹாய் பிரிஸ்தஸ்ன்னு கொடுத்துருக்கிறீங்க? எதனால இந்த ஹாய் பிரிஸ்தஸ், ஏன் இந்த ஹாய் பிரிஸ்தஸ் கொடுத்துருக்குறாங்க? இவங்க வராங்க பார்த்தீங்களா, நம்ம இவர்களை எடுப்போம். என்ன சொல்கிறாங்க? அதே தான், அடேங்கப்பா, நான் இப்போ தானங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், குழப்பங்கள் சந்தேகங்கள், அதே மாதிரி தான் குழப்பம் சந்தேகம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல குறிப்பிட்டவர்களுக்கு. இது எனக்கு அமையுமா, கிடைக்குமா, பாஸ் ஆயிடுவேனா, செய்யலாமா, செய்ய வேண்டாமா, போகலாமா, வேண்டாமா, குழப்பமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது. எனக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா உங்களோட 2 செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறீங்க, அல்லது பழைய விஷயங்கள் ஏதேனும் இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அமைதியாக தியான ஆசனத்தில் உட்காந்து அமைதியாக உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக பதில் கிடைக்கும். பதில் உங்களுக்கே தெரியும். தயவு செய்து அதை யாரிடமும் பகிர்ந்துக்க வேண்டாம், ஏன்னா இது ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 7 ஆஃப் கப்ஸ் அதே தான், ஏதோ ஒரு குழப்பம், அந்த குழப்பத்திற்கான பதில் உங்களுடைய ஆழமான இதயத்தில் பதில் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி? இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி?
என்ன அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க? 5 ஆஃப் வாண்ட்ஸ் அதே தான். அப்போ ஏன் நான் முதல்ல சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னா, இது சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். போட்டி போடாதவர்கள் உங்களோட போட்டி போடுவார்கள். உங்களை தேவையில்லாமல் இன்னும் உங்களை பிரச்சனைக்கு உண்டாக்குவாங்க. சின்ன விஷயமா இருக்கும், ஒன்றுமே இருக்காது, சின்ன விஷயம். இது நீ தூக்கி போட்டு நீயே போயிடலாமே, அந்த குப்பை இருந்தான்னா நீ தூக்கி போடு, நீ ஏன் எடுக்கலைன்னு உங்ககிட்ட நின்றுட்டு சண்டை போடுவாங்க. ஏன் இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு 2 செய்திகளும் கைகூடி வருது இல்லையா? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்களை வாழ்த்துவாங்க? எப்படி இவனுக்கு கிடைச்சது, எப்படி இவளுக்கு கிடைச்சது? இந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய போட்டி பொறாமைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்துக்காதீர்கள். எதையுமே போய் அவசரப்பட்டு நான் இதை வாங்க போறேன்னு முந்திக்கிட்டு சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். எதனால இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு 5 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. எதனால இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் எதற்கு அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம். பார்க்கலாம் என்ன அந்த செய்தி அப்படின்னு. அதே தான் பார்த்தீங்களாங்க, அதே தான். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்குது. பதவியில், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறது. பெரியவர்கள் உங்கள் பக்கமாக சாதகமாக பேசுறது, உங்களுக்கு ஒரு ஆதரவாக பேசுறது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது. இதனாலேயே கூட பிறந்தவர்களுக்கு நட்பு ரீதியாக, உத்தியோகத்தில், பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே சண்டைகள், ஏதாவது உங்களை பிடிச்சி ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னு நினைப்பாங்க. கவனமாக இருங்கள். யார்கிட்ட தெரிஞ்சு போய் பகிர்ந்துக்காதீங்க. அதுதான் ஆக்சுவலி உண்மை. அதுதான் இந்த ஹை பிரிஸ்டஸும் இப்போ இந்த எம்பரர்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க, பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் கைக்கு ஏதாவது கிடச்சிருக்கு, அது பணமாக இருக்கட்டும், பாராட்டாக இருக்கட்டும், பரிசாக இருக்கட்டும், பகிர்ந்துக்காதீங்க. பெற்றோர்கள் கிட்ட பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நல்லா வாழ்த்துறாங்க, நீ எப்பொழுதும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறக்கூடியவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கங்க. நல்லா பகிர்ந்துக்காதீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்சுட்ருக்கீங்கன்னா உங்கள் மேனேஜர், சூப்பர்வைசர், லீட்ஸ் கிட்டலாம் ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். சின்ன விஷயமா இருக்கும், அது ஒன்றுமே இருக்காது. பெட்டி ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களை வேணும்னே கால் பிடிச்சி இழுப்பாங்க. நீ ஏன் பண்ணலை, நீ ஏன் செய்யலை, நீ செஞ்சுருக்கலாமே, எதுக்கு என்ன கேட்குற, அந்த மாதிரி ஏதாவது வம்புக்கு இழுப்பாங்க. சரி, இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தான் இந்த செய்தி அவங்களே வந்தாங்க, கவனிச்சிங்களா? அதே தான், என்னங்க சொல்கிறது. நான் உண்மையில சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு உண்மையில எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா கிங் ஆஃப் குவீன் என்ன இந்த மாதிரி அமையாத. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, கவுண்டர் பார்ட்னா என்ன, இந்த மாதிரி அமையாது. நல்ல பொருத்தம் எல்லாமே கை கூடி வருது. போட்டி பொறாமைகள் வரிசையாக வருது. கிடைச்சது கூட ஒரு சில பேர் இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இழப்பதற்கான பிளானிங்ஸ் கூட போடுவாங்க, திட்டங்கள் போடுவார்கள். உங்களை குழப்பமாக உண்டாக்குவதற்கு சூழ்நிலைகளை உருவாக்குவார்கள். ஏற்கனவே பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஏதேனும் உங்களுக்கு கைகூடி வருது அப்படின்னா அதை இழக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கவனமாக திட்டங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. எதற்காக 5 ஆஃப் பென்டிகல்ஸ் அவங்களையும் நம்ம பார்த்துடலாம். எதற்காக 5 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ், எதற்காக இந்த 5 ஆஃப் பென்டிகல்ஸ் பார்க்கலாம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. இது உங்களுக்கு தெரியாதவங்கலாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்க ஏற்கனவே யாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க தான் உங்க மேல இன்னும் போட்டி பொறாமையில இருக்கிறாங்க. மறைமுகமாக ஹை பிரிஸ்டஸ் இந்த 5 ஆஃப் வாண்ட்ஸ் இவர்களை இருவரையும் காம்பினேஷன் வாசிப்பில் சொல்லும் பொழுது மறைமுகமாக இருந்து உங்களை வம்புக்கு இழுக்கணும், உங்கள் பின்னாடி புரணி பேசணும், இந்த மாதிரி இருப்பாங்க. அதனால பிரிஞ்சவங்க, பேசாமல் போனவங்க, சண்டை போட்டுக்கிட்டு போனவங்க திரும்பி ஹலோ ஹவ் ஆர் யூ டூவிங் அந்த மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பதை தயவு செய்து காட்டிக்காதீங்க. எனக்கு எல்லாமே இருக்கு, நான் ஆஹா ஓஹோன்னு இருக்கேன்னு சொல்லாதீர்கள். அவர்களே மறுபடியும் உங்களுக்கு இழப்புகளை இழக்க வைப்பார்கள். ஸோ இது யாரும் உங்களுக்கு தெரியாதவர்கள் இல்லை, தெரிந்தவர்களே. கவனமாக இருங்க இந்த வீடியோவை பார்ப்பவர்கள். கடைசியாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு மன்னிக்கணும், உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
கடைசியாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதங்கள், என்ன ஆலோசனைகள், அறிவுரைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தான் இந்த செய்தி என்ன அவங்களே வந்துதாங்க பார்த்தீங்களா? வாவ், என்ன அந்த செய்தின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு அதே தான், நான் நினைச்சது எனக்கு கிடைக்கிது, நான் நினைச்சது எனக்கு இப்போ அமையுது, நான் நினைச்சதை இப்போ நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு அதை தான் என்ன சொல்றது, அதோடு குறிப்பிட்டவர்கள் பழைய நபரோடு ஏதாவது பிரிந்திருந்தீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அது நட்பாக இருக்கலாம், உத்தியோகமாக, யாரோ ஒருத்தவங்கங்க, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதாவது ஒன்று சொல்கிறேன் செய்கிறேன்னு இருப்பாங்க. கவனம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நினைத்தது ஒன்று கைகூடி வருகிறது. அதுதான் இந்த ஸோ வாழ்த்துக்கள். ஏதாவது மனதளவில் உங்களுக்கு ஏற்கனவே 5 of Pentacles ஸ்தாவும் வைத்து பார்க்கும் பொழுது பாதிப்புகள் இருந்ததுன்னா அதிலிருந்து முழுமையாக குணமடைந்து வாருங்கள். வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.